ஸ்மூத்லான வளைவளைவா இருக்கு. ரெடி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இஷாந்துக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வெளியே போய் விளாடணுன்னு ஆசை. ஆனால் நம்ம தெருவில் வந்துட்டு கொஞ்சம் நாய்ங்கள்லாம் ஜாஸ்தி, அதனால் வெளியே விடுறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்குக்கு கூப்பிட்டு போகலாம். சண்டேன்றனால ஈவினிங் மேலே ஒரு 5 o'clock கிளம்பி போகணும். பார்க்குக்கு போகலான்னு சொன்னதுமே தலைவர் ரொம்ப குஷி ஆகிட்டாரு. சரின்ட்டு போகிற வழியில் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 kilometers தான் இருக்கும். OFC பார்க்குன்ட்டு அங்கே பக்கத்துலேயே நல்லாயிருக்கும், அமைதியாக நீட்டாக நல்லாயிருக்கும். அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே கிளம்பிட்டோம். ஜாலியாக வந்துட்டு இருந்தான். எங்களுக்கும் பார்க் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அவனை விளையாட வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் ஈவினிங் மேலே யோசிக்காமல் கிளம்பி போயிட்டோம். இப்படி ஷோல்டர்ல உட்காந்துட்டு வர ஒரு தைரியம். உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. அப்போ பார்க் போலாமா? கேளு, பார்க் போலாமா? கேளு. இதான் எங்க ஏரியா, எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. ஸ்மூத்லான வளைவளைவா இருக்கு. பீகாக்பா. எங்க ஏரியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க போய் பார்க் தானே சொல்லுங்க. இந்த பார்க் தான். பார்க் வந்துட்டு இந்த பார்க் வரக்குள்ள இந்த பையன் தூங்கிலாம் விழுவுறான். அப்போ உங்க பேர் பார்க் பர்றி உள்ள போலாமா? உள்ளே இறக்கி விட்டதும் எங்களுக்கு பாயெலாம் சொல்லிட்டு கடகடன்னு ஓடிட்டான். சரி விளையாடட்டும், இங்கெல்லாம் விழுகவும் மாட்டான், ஷூலாம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா போய் செடிக்குள்ளே நின்றுட்டான். அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு இடத்துலையா விளையாட வச்சோம். ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருந்தான். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அவனுக்குமே. அதனால் கூப்பிட்டு போய் விளையாட வச்சு டயர்டாக்கி தான் இஷாந்த் எங்க அங்க போற? இங்க வா இஷாந்த். அப்போ இங்க வா, இங்க ஏய் புடிச்சுக்கடா, பயமா இருக்கு. நீ புடிச்சுக்கோ, நான் சுத்தவா? எப்படி வாவ், வேணாமா? ஏப்பா நல்லா இருக்கா? சூப்பர்ப்பா. அங்கே இருந்த நிறையா விளையாட்டில் இஷாந்துக்கு பிடிச்சது என்னமோ இந்த ஸ்லேட்டிங் தான். நாங்கள் போன 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் அதை மட்டும்தான் விளையாடிக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு விச்சு இதையே விளையாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எதுலேயும் அவன் இன்ட்ரெஸ்டே காட்டலை. இதில் மட்டும்தான் அவனுக்கு அந்த சறுக்கி வர்றது நல்லா ஜாலியாக இருந்துச்சு போல். இதை தான் விளையாடிக்கிட்டே இருந்தான். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே OFTயில் இருக்க பார்க்குக்கு வந்த ரீசனே வந்துட்டு அந்த இடமே ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், நிறைய வண்டி சத்தம்லாம் கேட்காது.
அமைதியாக நீட்டாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக இருக்கும். தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனாலேயே நாங்கள் இந்த பார்க்குக்கு வந்தோம். இருந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எந்த ஒரு பைக் சத்தமோ கார் சத்தமோ எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. குழந்தைகளும் வந்துட்டு ரிலாக்ஸாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க லீவ் டைமில். இஷாந்துக்கு வந்துட்டு அந்த ஸ்லேட்டிங்லேருந்து வேறு விளையாட்டு கூப்பிட்டு போனாலும் அவன் அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அவனுக்கு அந்த விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு மறுபடியும் அந்த சைடில் ஹைட்டாக ஒரு ஸ்லேட்டிங் இருந்துச்சு. சரி அங்கே கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பி இந்த மாதிரி பார்க்குக்கு கூப்பிட்டு போகும்போது வந்துட்டு அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கிது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அவன் பாட்டு கார் வச்சு விளையாடிட்டு இருப்பான், இல்லை ஃபோன் டிவி அது மாதிரி ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு அவனுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ நாங்கள் வெளியே கூப்பிட்டு போய் அவனை விளையாட விடும்போது அவனுமே ரிலாக்ஸாக இருக்கான். அவன் நிறையா இடத்த பார்க்குறான், புதுசாக நிறையா பேரை பார்க்குறான். அதனால் அவனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எங்களுக்குமே வந்துட்டு தம்பி கூட நேற்று நிறையா விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. இஷாந்துக்கு என்ன தான் புது புது விளையாட்டில் உட்கார வச்சாலும் அவன் ஃபேஸில் ஹாப்பியே இல்லை. வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்லைடு கூப்பிட்டு போனால் மட்டுமே அவன் வந்துட்டு ஹாப்பியாகிறான், சிரிக்கிறான், குஷியாகிக்கிறான். இந்த வீடியோவில் இந்த கிளிப்பிங்லலாம் பார்த்திங்கன்னா அவன் சிரிச்சிருக்கவே மாட்டான். சும்மா சரி உட்கார வைக்கிறாங்க ஆடுவோம் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸ்லைடு கூப்பிட்டு போனால் மட்டும்தான் அவன் சிரிச்சுக்கிட்டு அவன் மனசுலேருந்து ஜாலியாக விளாண்டது இந்த ஸ்லைடிங் தான். ஆனால் இதை அவன் விளாடும்போது நாங்கள் தான் பக்கு பக்குன்ட்டு இருந்தோம், எங்கே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆள் நின்றுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். அவனுக்கு அம்மா கம்மாங்கிறான். முடியும் கொஞ்சம் தூரமா ஏறிட்டு போரு. டாப் ஏறிட்டா சூப்பர் ரைட். சார் போட முடியும் முடியும். ஏறு ஏறு விடாத ஏறு 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 சூப்பர் சூப்பர். அவன் காலில் வேர்த்திருக்கல. விளையாட்டுக்கு அவனை கூப்பிட்டு போன ஒரு ஞாபகத்தில் வாட்டர் கேனையும் அவன் கலர்ன ஷூவும் எங்கே வச்சோன்னே மறந்துட்டோம். அதுக்கப்புறமா போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு திருப்பி இந்த இடத்துக்கே வந்தோம். உச்சி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதை நீ ஏறிடணும், கண்டிப்பாக ஏறிடணுன்னு. அவன் சும்மாவே ஏறுவான். இவங்க சொன்னது போய் மடமடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டான் அவன் பாட்டுக்கும். என்னப்பா மழை வர மாதிரி இருக்குன்ட்டு கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த காற்று சூப்பராக இருக்கு, ரிலாக்ஸாக. தண்ணியெல்லாம் வருது, நல்லா இருக்கு. சரி நெக்ஸ்ட் டைம் இங்கே வரலாம், நாளைக்கு இங்கே வரலாம், நாளைக்கு வரலாம். மழை வர மாதிரி இருக்கு இன்னைக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துல நிறைய பார்க் இருக்கு, அதனாலே எனக்கு இது பிடிக்கும். OFT ரவுண்டானா இது ஏதாச்சும் இந்த இடத்துல இருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இருந்துட்டு போட்டோம். ஃபுல் டயர்ட்ல இருக்காரு சாரு. ஏப்பா அதான் சொன்னேன், ஃபுல் டயர்ட்.
இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, பார்ப்போம். பெரிய டயர்டாக இருக்கு. போ போ. ஆமாப்பா. டேய் 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 சோழமுத்தா 2000 years later. வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நிறைய இருந்தாலும் அங்கே வீடு ஈஸியாக வந்து